பரவலாக தமிழகம் முழுவதும் நம்ம கட்சி இருக்குது, ஜாதி மத பேதம் இல்லை. அதனால் கொங்கு மண்டலத்தில் அடிக்கடி நமக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு கொடுக்குற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அது ஒரு ஜாதி கட்சி மாதிரி கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்களே வச்சாங்க. அது தென் மாவட்டங்களில் உள்ள விமர்சனம். ஏன் இந்த விமர்சனத்தையும் தவிர்க்கணும். அதனால தான் தனித்தனியாக இவர்கள் இருக்காலும் ஒற்றுமை என்று வருகிற பொழுது இப்போ இது இங்கிருந்து மட்டும்தான் ஒருங்கிணையணும் ஒன்றிணைங்கிற குரல் எழுந்துட்டு இருந்தது. திருமதி சசிகலாட்ட இருந்து ஓபிஎஸ் இப்போ இங்கிருந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீ அடுத்த இது போது எல்லாரும் அமர்ந்து பேசு. ஒன்றுமே இல்லை. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, இபிஎஸ் 3 பேரும் அமர்ந்து பேசி தங்களுடைய அந்த ஈகோவை விட்டுட்டு கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று அமர்ந்து பேசினால் பிரச்சனை தீர்ந்துடும். இந்த 19ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற தொகுதி வாரியான அந்த ஆய்வுக் கூட்டம் முடிஞ்ச உடனே நிச்சயமாக அப்படி ஒரு சந்திப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜூலை 19க்கு அப்புறம் ஒரு அதிமுக ஒரு நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன்.